வால்முனி செம்முனி ஜனாமணி கருமணி மாயமணி மகாமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்தமணி முத்துமணி நாடமணி அல்வாக்களை சொல்றேம்மா. அம்மா நீ அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்கணும் ஜாதகம். 8 வருஷம் முன்னாடி என்ன ஜோசியம் பாத்தீங்கம்மா? ஒரு 2007 18 வருஷம் பாக்குறீங்க. எவ்வளவு பிரச்சனைலாம் வந்தது. அப்பெல்லாம் வீடு வாசல் இல்ல, வீடு வாசல் வாடகை ஒரு அளவுக்கு உருவாக்கி கொடுத்துட்டேன். உங்க வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லாம வந்து உடம்பு சரி பண்ணி கொடுத்துட்டேன். உங்க பையனுக்கு மனநிலை பாதிப்பு சரி பண்ணி கொடுத்துட்டேன். உங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு சரி பண்ணி கொடுத்துட்டேன். சொத்து பிரச்சனை வாடகை வராம வந்து சொத்து பிரச்சனை வாடகை வர மாதிரி பரிகாரம் பண்ணி கொடுத்தேன் இல்லையா? சொல்லுமா. இப்ப வந்து பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், பையனுக்கு கல்யாணம் பண்ணணும். ஒரு வம்பு வழக்கு பிரச்சனை ஒரு பையனை வந்து தூள் தூளாகி விட்டுட்டேன். அந்த பிரச்சனை வரா மாதிரி உங்க பையனை காப்பாத்தி கொடுத்தேன் இல்லையா? சொல்லுமா. உங்களுக்கு நோய் நொடி ஆட்டி படையுது, அதையும் சரி பண்ணி கொடுத்தேன். வீட்டுக்காரர் நோய் நொடி ஆட்டி படிச்சது, மருத்துவத்தை கூட கைவிட்டுட்டாங்க. நான் பரிகாரம் இறை பரிகாரம் தன்வந்திரி ஹோமம் பண்ணி இறை பரிகாரம் பண்ணி சரி பண்ணி கொடுத்தேன் இல்லையா? இப்ப வந்து போனா பார்வை கோளாறு குறையுது, மருத்துவம் பார்க்க சொல்லியிருக்கேன். நோய் நொடிக்கு மருத்துவம் தான் பார்க்கணும், பிரச்சனைக்கு ஜோதிடம் தான் பார்க்கணும். என்ன கேளுங்க. மேற்கொண்டு எதை கேளுங்க. மாமா 20 வருஷம் முன்னாடி வந்தீங்க, இன்னைக்கு நல்ல உருவாக்கி கொடுத்துட்டேன், வீடு வாசல் எல்லாம் உருவாக்கி கொடுத்துட்டேன், நோய் நொடி தீர்த்து கொடுத்துட்டேன், சொத்து பிரச்சனை தீர்த்து கொடுத்துட்டேன், இன்னும் பையனுக்கு நோய் பிரச்சனை இருந்து அதையும் தீர்த்து கொடுத்துட்டேன். இதுல எத்தனையோ குமாட்சி என் குமாட்சியில வந்திருக்கீங்களா? எத்தனை குமாட்சி வந்திருக்கீங்க? இதுவெல்லாம் பல குமாட்சி வந்திருக்கீங்க. யாக சாமான் வாங்கி கொடுத்துருக்கீங்க, மறந்துட்டீங்களா? வாங்கி கொடுத்துறீங்க. அந்த இறை பரிகாரத்தின் மூலம் நல்லா இருக்கீங்க. இப்போ சொல்லுமா. இன்னும் மேலும் மேலும் சிறப்பா இருக்கணுமா இல்லையா? இன்னும் மேலும் மேலும் சிறப்பா இருப்பீங்க, தைரியமா இருங்க. எங்கிட்ட ஜோதிடம் பார்த்து தோத்ததே உலக சத்தியமே கிடையாது. எல்லாம் வெற்றி. நான் செய்தி எல்லாமே இறை பரிகாரம். கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் வரும். போதுமா? நல்ல சமாச்சாரம். ஓகே. ஓகே.